அன்பான மக்களே, நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கல மகாநதி சீரியல். இன்றைக்கான எபிசோடில் வந்து தாத்தா பாட்டி வந்து நர்மதாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க. விஜய் சொன்னார் இல்லையா, அதால் வந்து சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. சாரதா பார்த்தோன்னே ஷாக்காயிருவாங்க. வாங்கன்னு கூட கூப்பிட முடியாத அளவுக்கு பயங்கரமாக ஷாக்கில் நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி குமரன் வந்து அத்தை நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, கிஃப்ட் பாக்ஸோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுமே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி உட்காந்துருப்பாங்க. சாந்தி உட்காந்துருக்கும்போது வாங்க வாங்க ஏன் நல்லா இருக்கீங்களா என்ன ஏது அப்படின்னு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கடி உன் புருஷனை அப்படின்னு கேட்கவுமே எல்லோரும் ஷாக் ஆயிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விஜய் இது குமரன் என்ன பண்ணுவார், அம்மா வாமா நீ இங்கே இருந்தேன்னா உனக்கு வந்து தேவையில்லாத பேச்சு தான் வரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் தாத்தாவும் பாட்டியும் நர்மதாவை கூப்பிட்டு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம், அவங்க கிஃப்ட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லுவாங்க. நான் ஏம்மா சின்ன பிள்ளைக்கு நாங்கள் பிரியப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், நீ ஏன் அதை வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது இல்லைங்க ஐயா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மனசுக்கு திருப்தியாக இருக்கணுன்ற கவனமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லாமே சரின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து நர்மதாட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இனிமேல் வராதிங்கன்ற மாதிரியே வெறுப்பாகவே சாரதா வந்து இருப்பாங்க. அப்போ வந்து என் பேரன் வந்து நல்ல பையன்மா, என் பேரன் குழந்த மாதிரி, நீங்கள் ஏன் இந்த மாதிரி அவனை வெறுப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவார். தாத்தா பேசுகிறது கரெக்டு தான். சாரதா இன்னி கொஞ்சம் வீம்பாக இருக்கிறது அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. காவேரி மனசில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் சாரதாவுக்கு. தெரிஞ்சுக்கிட்டே வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறது காவேரிக்கு தான் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஏன் அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி தெரியல. பாட்டி கூட புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சாரதா வந்து ஏன் இவ்வளோ வீம்பாக இருக்காங்க அப்படிங்கிறது. சாரதா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் வீம்பு தான் அப்படின்னு சொல்லணும். இல்லை பொண்ணோட வாழ்க்கை உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் முடியாதுன்னா முடியாது, எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்றைக்கு தான் நீ நம்புவ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தாத்தா தான் எடுத்து சொல்கிறாரு விஷயத்த, என் பேரனை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அவன் நல்லவன் தான், அவன் வந்து குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அது வந்து என்னன்னே தெரியல, சாரதாவுக்கு வந்து மைண்டில் ஏற மாட்டேங்குது. இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே ஒரு ஒரு ஆர்வத்தில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் போட்டது வந்து ஆர்வத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம அந்த பையன்கிட்டே பேசினா என்ன அப்படின்னு இல்லாமல் அந்த பையன்ட்டு அப்போ இங்கே தங்காதீங்க அந்த அப்பள மேட்டரில் போய் பேசும்போது கூட விஜய் என்ன சொன்னார், எனக்கு எல்லாமே காவேரி தான், எனக்கு காவேரி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையுமே வந்து அவங்க யோசிக்காமல் வந்து கொஞ்சம் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அந்த இடத்துல காவேரியை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிந்து சாரதா யோசிக்கலைன்னு தான் நான் சொல்வேன். நம்ம பொண்ணோ வாழ்க்கையை பார்க்கணுமே, அவள் வந்து கஷ்டப்படுறா, அவளுக்காக நம்ம நிற்கணும், அவளுக்காக எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவங்க இதுவரை யோசிக்கலை அப்படிங்கிறதான் தாத்தாவாக அதை தான் எடுத்து சொல்கிறாரு. நீ வந்து தப்பாக நினைக்கிறமா, நீ வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு தான் விஜய் இந்த மாதிரி பண்ணுற, விஜய் வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதையுமே மண்டையில் அவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து காவேரிக்கிட்ட அழகாக சொன்னார், நீயும் ஒன்றை மீறியும் நீ வர வேணாம், உங்கள் அம்மாவை மீறியும் நீ வர வேணாம், எல்லாமே ஒரு நாள் காலம் கூடி வரும், அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வா, அதுதான் உன் வீடு, அதுதான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, ஏம்மா சாரதா எதுக்கு நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, எதுக்கு காவேரி எங்கள் வீட்டுக்கு வரணும், என் பேரை எதுக்கு உன் பொண்ணை பார்க்கணும், எதுக்கு இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் அக்ரிமெண்ட் போடணும், எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகணும் அப்படின்னா விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான் அப்படிங்கிறது நம்ம எழுதப்பட்டது இல்லைம்மா, அவனே எழுதி விட்டது, நீ வந்து அதை கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. சூப்பராக சொல்கிறாங்க. அது வந்து இந்த சாரதாவுக்கு மண்டையில் ஏறவே மாட்டேங்குது. நிஜமாக சாரதாவோட மைண்ட் செட்டு அது என்ன மைண்ட் செட்டுன்னு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அது மண்டையில் ஏறவே மாட்டேங்குது.
இப்போ காவேரியால் ஒன்றுமே பேச முடியாது, அமைதியாக தான் இருக்க முடியும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்தது நான் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும். அப்போ இல்லை இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லவுமே சரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா தாத்தான்றேன் மாமி என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்து நின்றுருக்காங்க நல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. அந்த பக்கம் மாமாவும் வராரு. விஜய் வந்து பயங்கரமாக வேஷ்டி சட்டையோட வரமே மாமிக்கு வந்து பயங்கர சந்தோஷம். ஏய் விஜய் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. மாமி எப்படி இருக்க மாமி அப்படிங்கிறாரு. தாத்தா பாட்டி வர்றதுக்கு முன்னாடியே அவர் போயிடுவார். என்ன எப்படி இருக்க மாமி? ஏய் சூப்பராக மாப்பிள்ளை மாதிரி இருக்காடா அம்பி அப்படின்னு சொல்லமே. மாப்பிள்ளையா? மாமன் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க விஜய். மாமன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லமே. தாய் மாமன் மாதிரி இருக்கா மாமி, அந்த ஊர் பக்கம்லாம் அப்படி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லமே. ஆமாடா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லமே. ஆமாம் நான் அதுக்கு தான் மாமி ரெடியாக இருக்கேன், பாருங்களேன் பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனு அப்படின்னு. பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷனில் ஒன்றா கூப்பிட்ருக்காங்களா? என்னடா அம்பி சொல்கிற அப்படின்னு சொல்லமே. என்ன மாமி கூப்பிடல மாமி, இருந்தாலும் நம்ம ரெடி ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. என்னை கூப்பிட்ருக்காங்கடா அதனால தான் நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாமி சொல்லுவாங்க. அப்படியா மாமி, என்னையும் கூப்பிடலாமா, கூப்பிட்ருக்காங்க மாமி அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு, மாமி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, சின்ன வேலையில் பெரிய வேலை இருக்குது, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் மாமி, ஒரு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போயிருக்காரு. இந்த பக்கம் மாமாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னடா இந்த பையன் அவன் பாட்டுக்கு இருக்கான், இவனை கூப்பிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. மாமி சொல்கிறாங்க இல்லை நான் கூப்பிட்டதில்லை அப்படின்னு. எனக்கு அப்படி தான் தோணுது, ஆனால் விஜய் மட்டும் ஏன் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டு வந்து நீ ஃபங்க்ஷனில் தெரிஞ்சிடும் விஜய் யார் அப்படிங்கிறது. ஆனால் சாரதா ஃபங்க்ஷனில் விஜய் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரில. அதாவது சீரு சனத்தையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா பயங்கரமாக சண்டை வரப்போகுது அப்படிங்கன்னு என் பச்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சண்டை தான் வரப்போகுதுன்னு தோணுது. ஏன்னா இங்கே சாந்தி வேறு இருக்காங்க, சாந்தி வேறு விஜய்ன்ட்டு இருக்காங்களே, எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பக்கம் சீர் செய்யாதீங்க, அவங்க தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாரதா சொன்னால் சாந்தி வந்து இது பண்ணிடுவாங்க. சின்ன கிஃப்ட்டு தாத்தா கொண்டு வந்து கொடுத்ததவே வேணான்னு சொல்கிறாங்க சாரதா. இவ்வளோ சீர் வரிசை பயங்கரமாக வரிசையாக வராரு நம்மளோட விஜய். அதை சாரதா எந்த மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இன்றைக்கான எபிசோடு செம்ம தரமாக பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட தாத்தா பாட்டியை வச்சு சீர் கொண்டு வர ஃபங்க்ஷன் இனிமேல் தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. திங்கட்கிழமை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மக்களே.